நீங்க தூங்கும்போது உங்க உடம்பு சும்மா ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அட இல்லவே இல்ல. அந்த நேரத்துல நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய வேலையே நடக்குது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற இந்த தூக்கத்தோட ரகசியங்களை பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். நம்மள பல பேர் தூக்கம்னா உடம்பு ஆஃப் ஆயிடுச்சு, ஒரே ஓய்வுதான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. தூக்கம்ங்கிறது ஒரு ரொம்பவே ஆக்டிவான ப்ராசஸ். அதுக்குள்ள பல முக்கியமான நிலைகள் இருக்கு. இந்த விளக்கத்துல அந்த ரகசிய நிலைகளை ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க ஒவ்வொரு ராத்திரி தூக்கத்தையும் ஒரு பயணமா கற்பனை செஞ்சு பாருங்களேன். சும்மா கண்ணு மூடி திறக்கிறது மட்டும் இல்ல, நம்ம உடம்பும் மனசும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஜேர்னிய போகுது. இது வெறும் ஓய்வு கிடையாது, அடுத்த நாளுக்கு நம்மள தயார்படுத்துற ஒரு அற்புதமான பயணம். சரி, அப்போ இந்த நைட் ஜேர்னில மொத்தம் 4 முக்கியமான ஸ்டாப்ஸ், அதாவது 4 நிலைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்டாப்பும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அந்த ஜேர்னில என்ன நடக்குதுன்னு நாம சேர்ந்து போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம ஜேர்னியோட ஒரு மேப் மாதிரி. முதல்ல 3 என் நிலைகள், அப்புறம் கடைசியா REM. இங்கே என்னன்னா நான் NREM. சிம்பிளா சொல்லணும்னா கண்கள் வேகமா அசையாத தூக்க நிலைகள். இந்த நாளும் சேர்ந்துதான் ஒரு சைக்கிள். நம்ம முதல் ஸ்டாப் ஸ்டேஜ் N1. இதுதான் பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க மெதுவா இந்த உலகத்துல இருந்து தூக்க உலகத்துக்குள்ள போற அந்த ஒரு மொமெண்ட். ரொம்பவே லைட்டான தூக்கம் இது. இந்த ஸ்டேஜ் ரொம்ப நேரம்லாம் இருக்காது, வெறும் 1-7 நிமிஷம் அவ்வளவுதான். உங்க பாடி கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், ஹார்ட் ரேட், மூச்சு விடுறது எல்லாம் ஸ்லோ ஆகும். ஆனா இந்த டைம்ல ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட போதும், டக்குன்னு முழிப்பு வந்துடும். இப்போ நம்ம பயணத்துல 2வது ஸ்டாப்க்கு வந்தாச்சு. இது ஸ்டேஜ் N2. இதுவும் ஒரு லைட் ஸ்லீப் ஸ்டேஜ் தான். ஆனா நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? உங்க மொத்த தூக்கத்துல கிட்டத்தட்ட பாதி நேரம், ஆமா 45-55% வரைக்கும் நீங்க இந்த N2 ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. அப்போ பாத்துக்கோங்க இது எவ்ளோ முக்கியம்னு. இந்த ஸ்டேஜ்ல உங்க உடம்பு வெப்பநிலை குறையும், ஹார்ட் ரேட் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகும், கண்ணோட அசைவு முழுசா நின்னுடும். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா உங்க உடம்பு அடுத்த கட்டமான டீப் ஸ்லீப்க்கு, அதாவது ஆழ்ந்த உறக்கத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நாம ஜேர்னியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்டேஜ் N3, அதாவது டீப் ஸ்லீப். உங்க உடம்ப ரிப்பேர் பண்றதுக்கும் ரீசார்ஜ் பண்றதுக்கும் இதுதான் பிரைம் டைம். இந்த ஆழ்ந்த உறக்கத்துல தான் நம்ம உடம்புக்குள்ள ஒரு பெரிய மேஜிக்கே நடக்குது. உடம்புல இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரி செய்யப்படுது, புது டிஷ்யூஸ் வளருது, முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இதனால தான் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல ஒருத்தரை எழுப்புறது அவ்ளோ கஷ்டமா இருக்கு. பயணத்தோட கடைசி, அதே சமயம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஸ்டேஜ் REM தூக்கம். REMனா ரேபிட் ஐ மூவ்மெண்ட். இது உங்க மூளைக்கான ரீசார்ஜ் டைம். நம்ம கனவு காண்றதெல்லாம் இங்கதான் நடக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேஜ்ல உங்க மூளை நீங்க முழிச்சிட்டு இருக்கும்போது எவ்ளோ ஆக்டிவா இருக்குமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ஆக்டிவா இருக்கும். உங்க கண்கள் இமைகளுக்கு கீழே வேக வேகமா அசையும். அதனால தான் இதுக்கு ரேபிட் ஐ மூவ்மெண்ட்னு பேரு. நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மெமரியில ஸ்டோர் பண்றது, எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்றதுன்னு மூளைக்கு இது ஒரு பயங்கர பிஸியான டைம். சரி, இப்போ இந்த 4 ஸ்டேஜும் தனித்தனியா இல்லாம ஒரு ராத்திரிக்குள்ள எப்படி ஒரு சுழற்சியா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு நார்மல் ஸ்லீப் சைக்கிள் இப்படிதான் போகும். முதல்ல N1ல ஆரம்பிச்சு N2க்கு போய் அப்புறம் டீப் ஸ்லீப்பான N3க்குள்ள போவீங்க. அங்கிருந்து மறுபடியும் N2க்கு வந்து கடைசியா கனவு காண்ற REM ஸ்டேஜுக்கு போவீங்க. இதுதான் ஒரு முழு சைக்கிள். ஒரு ராத்திரிக்கு நம்ம உடம்பு இந்த முழு சைக்கிளையும் சுமார் 4-6 தடவை ரிப்பீட் பண்ணுது. ஒவ்வொரு சைக்கிளும் தோராயமா ஒரு 90 நிமிஷம் எடுக்கும். ஆனா இந்த சைக்கிள்ஸ் ராத்திரி முழுக்க ஒரே மாதிரியே இருக்காது. ராத்திரியோட ஆரம்பத்துல நம்ம உடம்பு தன்னை ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து N3, அதாவது டீப் ஸ்லீப்ல அதிக நேரம் செலவிழுக்கும். அதே சமயம் விடிக்காலையில நம்ம மூளை மெமரியை பலப்படுத்துறதுக்காக REM ஸ்லீப்ல அதிக நேரம் இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த ஸ்டேஜஸ், சைக்கிள்ஸ் பத்தியெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? சிம்பிள். ஏன்னா இது உங்க உடம்பு மற்றும் மன ஆரோக்கியத்துல நேரடியா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. போதுமான தூக்கம் இருந்தா உங்க உடம்பு N3 ஸ்டேஜ்ல தன்னை ஹீல் பண்ணிக்குது, உங்க மூளை REM ஸ்டேஜ்ல மெமரியை ஸ்ட்ராங் ஆக்குது, உங்க மூடும் நல்லா இருக்கு. ஆனா தூக்கம் பத்தலனா உடம்பு ரிப்பேர் ஆகாது, ஞாபக சக்தி குறையும், மன அழுத்தம் அதிகமாகும். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான்.
சரியான தூக்கம் என்பது உங்க நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்ல மனநிலைக்கும் நேரடியான சமன்பாடு. இதுல ஒன்னு இல்லனாலும் இன்னொன்னு முழுமையாகாது. அதனால ஒவ்வொரு ராத்திரியும் இந்த முழுமையான பயணத்தை முடிக்கிறது உங்க ஒட்டுமொத்த ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு இன்னையிலிருந்து உங்க ராத்திரி பயணத்தை நீங்க எப்படி இன்னும் பெட்டரா ஆக்க போறீங்க? உங்க தூக்கத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் மதிப்பு கொடுத்து அத ஒரு சூப்பரான ரீசார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.